இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அமைப்பினால தேர்வு எழுதுகிற தேர்வுகளுக்கு ஏற்படுற மன உளைச்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வரிசை அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று டிசம்பர் 15ஆம் தேதி ஆனுவல் பிளானர் விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. என் மைண்ட் சொல்லிச்சு டே பரமா இதெல்லாம் பார்க்காதா படிடா அப்படின்னு. இருந்தாலும் என் மனசு கேட்கல. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஆனுவல் பிளானர் வரல. கடைசியில் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிச்சம். சரி ஓகே அதுக்கடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வரலாற்று திருப்பி பார்க்கலான்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 2016, 17, 18 அந்த காலத்தில் வந்துட்டு கரெக்டாக அதாவது எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் நடத்தினாங்களா அப்படின்னா அது கரெக்டாக தெரியல. ஆனால் ரிசல்ட்டில் வித்தின் 1 or 2 monthsலேயே விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சரி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க, துப்பாக்கி படம் தான். என்ன துப்பாக்கி படம் யோசிக்கிறீங்களா? ஆமாம், துப்பாக்கி படத்தில் வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு சீனில் சொல்லுவார், அதாவது ஒவ்வொரு ஸ்லீப்பர் செல்லும் நம்ம கொள்ள முடியாது, ஆனால் ஸ்லீப்பர் செல்லுக்கு ஆர்டர் கொடுக்குற மெயினான ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணோம்னா இவங்களுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் இது வேலை வருவன்ட்டு இருந்து இவங்க இயங்காமையே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டிஎன்பிஎஸ்சி அதுக்கு உண்டான தலைவர் இல்லை. ஸோ இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால சரியாக இயங்குறது இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது போக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே பண்ணுவாங்க, எக்ஸாம் நடத்துகிற டேட்டையும் டிலே பண்ணுவாங்க, ரிசல்ட்டோட அதோட டிலே பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வைக்கிறது ரொம்ப டிலே பண்ணுவாங்க.